ஹலோ நண்பா, இப்போ நம்ம க்ரில் பண்ண போகிறோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம க்ரில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காடை இருக்கு. அதை எடுத்தா க்ரில் பண்ணுறதுக்கு, அதை க்ரில் பண்ணுறதுக்கு இப்போ நெருப்பில் வச்சுட்ருக்கு. சரி 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 அப்பா வர சொல்லு. இந்த பக்கத்துல இருந்து காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப காடையில பத்திக்கிட்டு எரியுது. மொத்தம் 4 காடை வாங்கியிருக்கு. அது 4த்தையும் எடுத்து வச்சு எப்படா வேகுது இந்த மசாலா இது மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டுப்போம். ஏய் கம்முறா பைத்தியம். பேக் கேமரா எடுறா, ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்க வேண்டியது அவ்வளோதான்.
ஹாய் ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம எங்கள் ஊரில் grill பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அது பார்த்துக்கலாம். 4 காடையை எடுத்து grill பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். சத்தம் அடைந்தாடி சீக்கிரம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாராவது தூக்குங்க. இருடா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இப்போ grill பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான். எங்கள் மாமாவை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி என் தம்பி அவன் மூஞ்சியை கட்டணும் சுற்றிட்டு இருக்கான். நான் மன வெறியில் இருக்கேன், பயங்கரமான வெறியில் இருக்கான். காலையிலேருந்து கிரில்லிங் பண்ணி பண்ணுன்னு சொல்லி அவன் இது சாப்பிட்ற முசூலில் இருக்கான். இப்போ அவன் மூஞ்சியை நம்மளால் பார்க்க முடியாது. ஆயில் எடுத்து அப்ளை பண்ணலாமா? கொஞ்சம் இப்போ ஆயில் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்குன்னு தனி ப்ரெஷ்ஷு எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சு இன்றைக்கி தான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். லைட்டாக எல்லாத்துலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லா வரும். இது இப்போ சினிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன். கூட இருக்கிறது எங்கள் அத்தை. ஆமாம், இது கொடுங்க. மேலே உட்காரு. இப்போ நெருப்பை குப்புன்னு பிடிச்சி காடையெல்லாம் வேகுது. யாருக்கு கீழே எடுத்துட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ grill ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் இப்போ கறி இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி போடணும். நம்ம தான் திருப்பி போட போகிறோம். இன்னைக்கு என் தம்பி தான் திருப்பி போட போகிறான். உனக்காக தானே செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாம். தெளிக்காதே, தள்ளுறாங்க கூட தள்ளுறாங்க. தள்ளிக்கோ. இந்த காடை கால் கருகுது. நீங்கள் பார்த்து இந்த பக்கம் ஒரு பையனை கொடு எடுத்துட்டு கீழே இங்கே ரொம்பவே இப்போ அனல் அடிக்குது. எங்களாலேயே முடியல. ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை மட்டும் தட்டி விட்டா போதும். இப்போ எண்ணெய் எடுத்துருக்காங்க. எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தான் கொரியர் வேறு வந்திருக்கு. மாமா கொரியர் போய் வாங்கணும். மாமா கொரியர் வேறு வந்திருக்கு. அதை நம்ம வேறு போய் வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பியூட்டிஃபுல்லான இடம். இப்போ காய்ஸ் இங்கே இருக்கும் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் நல்லாவே காட்டுறேன். இந்த ஏரியாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல பியூட்டிஃபுல். இங்கே 2 ஆடு இருக்குது. அப்புறம் கூட அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இது சூப்பரான ஏரியா. இப்போ மாமா கொரியர் வந்திருக்கு, அது வேறு வாங்கணும். என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்திருக்கு. அப்புறம் அங்கே கல் தெரியிற இடத்துல கிணறு இருந்திருக்கு, அதை மூடியிருக்காங்க. அப்புறம் அங்கே லேபெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். நான் உட்காந்துக்கிறேன், கால் வலிக்குது. நெக்ஸ்ட் ஃபினிஷிங்கில் வரோம் மக்களே. அப்படி நெக்ஸ்ட் ஃபினிஷிங்கில் வரோம் மக்களே. வீடியோவே எடுக்கலையாடா இன்னொரு வரைக்கும். சரி, ஓகே. தற்பொழுது சுதர்சன் குக்கிங் ஒர்க்கை பார்த்து கொண்டிருக்கிறான்.
உனக்கு அவ்வளோதான் பீஸ் இல்லை. நீ இவன் பாருங்க திருடி சைடில் திருடி தின்னுட்டு இருக்கிறான். இவனுக்கெல்லாம் எந்த பீஸும் கிடையாது. அப்படியே அடித்து ஓட விட்டுற வேண்டியது தான். டேய் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லா பீஸையும் தூக்கிட்டே அது முழுசாக தின்னுட்டாச்சு போடுறா. ஏன்டா நீ வேறு இவனை நன்றாக கவனிக்க வேண்டும் அமைச்சரே. அப்படியே கடிச்சு திங்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கு. ஆமாம் முருகுன்னு ஹலோ நம்மளும் கொஞ்சம் ஜாயின் நல்லா இருக்குது. காசாமல் தான் இருக்குது. அதான் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடுறது இது நல்லா இருக்குங்க. ரோலிங் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். டக்குன்னு இதாக இருக்குன்னு நேரத்துக்கு. மிஸ்டர் சுதர்சன் தங்களுடைய டிக்கி தகுதி கொள்ளுங்கள். அதையும் தூக்கி இது அணைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெய் அப்படியே மேலே. போதும் சூட்டுக்கு அது அப்படியே இதாகிக்கும். டேய் அப்படி பண்ணாதடா எரியுண்டா. காய்ஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெந்ததுனால எடுத்து வச்சுருந்தது. இப்போ நம்ம அதை தூக்கி திருப்பி உள்ளே வச்சிடலாம். இப்போ என் தம்பி தான் பார்க்கலாம். இந்தாங்க காய்ஸ் உங்கள் தம்பி ஒரு டூமாங்கோழி. எங்கள் மாமா வந்து ஒரு டூமாங்கோலி. எங்கள் மாமா ஒரு டூமாங்கோழி. ஓகே அந்த சூட்லேயே விட்டுட்டு திருப்பி வைங்கடா. கொஞ்சம் நேரத்தில் வந்துருட்டாங்க நல்லா எல்லாமே. அந்த இந்த கிரில் பண்ணுறது மேக்கிங் வீடியோ வேணா சொல்லுங்கள், நம்ம ரிட்டர்ன் போடலாம். நிறையத்தான் உள்ளுக்குள்ளே போட்டேன். காரமெல்லாம் பிடிக்கிட்டு இதை நம்ம அப்படியே திருப்பி தலைகீழ வச்சிடலாம். என்ன நீ திருப்புறதே தெரியல வீடியோவில். காரம் தொட்டு தின்னு கேட்டேன். பிரெட்டை தூக்கி இது மேலே வீடா. டே 2 பிரெட் எடுத்துட்டு வா சொல்கிறேன். 2 பிரெட் எடுத்துட்டு வா. 4 பிரெட் எடுத்து வாயாட்டா. உடனே வந்துட்டான்டா. ஏட்டா 4 பிரெட். இரு அந்த எண்ணெய் தராத இரு. நான் பிரெட்டில் தரவறேன் இரு. இப்போ இருங்க பாந்தில தடவை வைக்கலாம். காடை நல்லா கிரில் பண்ணணும்னா எண்ணெய் தடவை வைக்கணும். ஆஃப் பண்ணுறா. இருமாமா இரு கரெக்டா இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டோ எடுத்துக்கலாம்டா. நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷிங்லாம் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இது ஏன்டா நீ எடுக்கலையா? வெறும் பிரெட்டு மட்டும்தான் இருக்குது. ஒரு தலை காணா இதுல வெந்திருச்சு அப்படி. வெறும் பிரெட்டு மட்டும்தான் இருக்குது. ஒரு பிரெட்டு மட்டும்தான் இருக்கு. அதுவும் கொச்சிட்டு இருக்கு. அப்புறம் எதுவுமே இல்லை. இப்போ இங்க வாருங்க எல்லாத்தையும் நீட்டா அடிக்காச்சு. அண்ணா கீழே போய் இப்ப காடையோட நம்ம பிரெட்டியை வச்சு சாப்பிட போறோம். இது செமையா இருக்க போதே. என்ன பண்ற?